இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் அப்போஸ்தலர் 10:2. அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இத்தாலியா பட்டணத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்றவன் ஒருத்தன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். இவனும் இவன் குடும்பமும் தேவனுக்கு மிகவும் பயந்து பக்தி உள்ளவங்களாக தானம் தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இவன் ஜெபம் பண்ணும்போது தேவதூதன் உன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி பேதுருவை அழைக்க சொல்கிறாரு. அதன்படியே கொர்நேலியோ ஆட்களை அனுப்பி பேதுருவை அழைச்சிட்டு வரான். அப்போ பேதுரு எதுக்கு என்னையே அழைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொர்நேலியோ தேவன் உங்களை இந்த பட்டணத்துக்கு அழைத்து வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பேதுரு அந்த பட்டணத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது அங்குள்ள பல மனிதர்கள் பரிசுத்த ஆவியானவர்னால நிரப்பப்பட்டு தேவ மனிதர்களாக மாறினாங்க. இங்கே கொர்நேலியு என்ற ஒரு மனிதனோட ஜெபம் எவ்வளோ பெரிய விஷயத்தை நடத்தியிருக்கு. அப்போது உண்மையான ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. நாமளும் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படணும்னு எதிர்பார்க்குறோம். வீட்டில் உள்ளவங்க, தெரிஞ்சவங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு ஆசைப்படுறோம். இதுக்கு நம்மளுடைய ஜெபம் ஒன்றே போதும். அது உண்மையாக பக்தியோடு நம்பிக்கையோடு இருந்தாலே தேவன் இந்த கொர்நேலியோட ஜெபத்தை கேட்டது போல் நம்மளுடைய ஜெபத்தையும் கேட்டு எல்லாரையும் ரட்சிப்பார். ஆமேன்.